தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சற்று நேரம் வார்த்தையிலே அப்பா நீங்க மகிழ்வுப்படுங்க. அதுகளை கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ந்தாகட்டும். தாவீது குறித்துதான நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததான இந்த சங்கீத புஸ்தகத்தில் இந்த தாவீது சொல்கிறதான ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுக்கு பிரியமானது செய்யும்படியாய் போதித்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே மனுகுலமாகிய நாம் ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் என்னவென்றால், தம்முடைய தேவைகளுக்காகவே ஜெபித்து பழக்கப்பட்டு போயிட்டோம். அல்லேலூயா. தம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சில பேர் சுயநலத்துக்காகவே, நமக்கு நாம நல்லா இருக்கிறதுக்காகவே சில வேளை ஜெபம் பண்றோம் மாறிட்டோம். ஆனா அந்த தாவீது பாருங்க, உமக்கு பிரியமானது செய்ய வேண்டாம் ஆண்டவரே. நமக்கு மனுஷனுக்கு பிரியமானதை நாம் செய்வோம், சிலருக்கு பிரியமானது செய்வோம், சிலருக்கு பிரியமில்லாத செய்வோம். ஆனா வேதத்தில் இந்த தாவீதுக்கு என்ன ஒரு தேவனுக்கு குறித்ததான ஒரு பக்தி வைரக்கேன்னா, நான் இந்த உலகத்தில் வாழ்கிற ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் ஜீவிக்கிறேன், எனக்கு விருப்பமானதெல்லாம் நான் செய்வதை காட்டிலும் உமக்கு விருப்பமானது செய்யணும், உமக்கு பிரியமானது செய்யணும். தேவனுக்கு பிரியம், தேவனாய் கர்த்தர், அவருக்கு பிரியமானது என்ன செய்யக்கூட முடியும் இந்த பூமியில? அது வேண்டா பாருங்க, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். அப்போ கர்த்தரிடத்துல கேட்கிறார், நம்மளும் ஏசப்பா கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே இந்த நாட்டில் என்னை நடத்தணும், இந்த நாட்டு முழுதுமா என்னுடைய கிருபை என்னை காத்துக்கொள்ளணும், இந்த நாட்டில் என்னுடைய போக்கிற வார்த்தையும் என்னை நடத்தணும், எல்லா தீமைக்கு என்னை விலக்கி காத்து நம்மவும் ஜெபம் பண்றோம். ஆனா இவர் என்ன ஜெபம் பண்றாரு? எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும், உமக்கு பிரியமானது நான் செய்ய வேண்டும், உமக்கு பிரியமானது நான் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய யோசனை எல்லாம் வேதம் சொல்வது கேடுபாடான யோசனைகள், மனிதன யோசனைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான யோசனை. ஆனா இவருக்குள்ள ஒரு யோசனை என்னென்றால், உமக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் ஆண்டவரே, உமக்கு சுத்தமானதே செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது என் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன், அதனால் தேவன் என் மேல், பிதா என் மேல் பிரியமாய் இருக்கிறார். அப்படியானால் பிதாவுக்கு பிரியமாய் செய்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லும் போது, அவருக்கு பிரியமானதே நான் செய்ய வந்திருக்கிறேன். அப்படியானால் தாவீது சொல்கிறார், உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, அப்படியானால் நீர் எனக்கு போதித்தருளும். அப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னா கர்த்தர் போதித்ததான் அப்படி செய்ய முடியும், நாமளே செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் பவுல், அவர் முன்பாக அவர் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர் தான், ஆனால் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் இல்லை, ஒரு சட்ட திட்டத்துக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அவர் சட்ட திட்டங்கள் உள்ள வைராக்கியம் இருந்தவர், அவரை பிடித்து கர்த்தருக்காக வைராக்கியமா மாத்திட்டாரு. இப்போ அப்படிதாங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், அப்படியானால் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவதாக. அப்ப தேவனுடைய ஆவிதான் நம்ம எங்க நடத்தும்? செம்மையான வழியில. வேதம் சொல்லுது, உலகத்துல அநேக வழிகள் உண்டு, மாறுபாடான வழிகள், கோணங்களான வழிகள், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரணம். அப்படியே மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் உண்டு, எவ்வளவு வழிகள் இருக்கிறது. ஆனா அந்த வழியில போனோம்னா கெட்டு போயிடுவோம். ஆனா இவர் சொல்றாரு செம்மையான வழி. அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய வழி, அதான் வேதம் சொல்றது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். அப்படியானால் அவருடைய வழியில நாங்கள் போக வேண்டும்லாம் இந்த இவர்கள் கேட்டுக்கொள்ளாரு. அப்படியானால் நாமும் கூட உமக்கு பிரியமானது நானும் செய்யணும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நானும் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நாமும் கூட ஜெபிக்கிறவர்களா இந்த பூமியில காணப்பட வேண்டும். இந்த தாவீதுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்த தேவன் நமக்கும் கூட அந்த எண்ணத்தை கொடுப்பார். ஏனென்றால் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். சரி, தாவீது குறித்துதான என்று ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறதான ஒரு வேதத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 13, அப்போஸ்தலர் 13:21, 22 வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. இவர் பாருங்க, அவருக்கு சித்தமானதை யார் செய்வாராம்? தாவீது செய்வாராம். அவரு குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அங்க பாருங்க, பின்பு அவனை தள்ளி, யாரை தள்ளி?
சவுலை தள்ளிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சவுலை ஏன் தள்ளலாம்னா தேவனுடைய வார்த்தை, சாமுவேல் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. தேவன் சாமுவேலோடு கூட இருக்கிறார். தீர்க்கதரிசியாக சாமுவேல் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படியாதபடினால தேவன் ராஜா இராதபடி சவுலை புறக்கணித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி தேவன் அவரை தள்ளி, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தேவனே சாட்சி கொடுக்கிறார். யார் ஏற்றவனாக கண்டேன்? தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்ப ஏற்றவனாக கண்டேன் மாத்திரமல்ல, எனக்கு சித்தமானவெல்லாம் அவன் செய்வான். அப்போ தேவனாய் கர்த்தருக்கு சித்தமான எல்லாம் செய்யதான் தாவீது தெரிந்து கொண்டாராம். ஆடின் பின்னால் போய் கொண்டிருந்தவன், ஆட்டு மந்தை மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அதுதான் வேதம் சொல்லுது, எனக்கு ஏற்றவர்களை செய்வான், எனக்கு சித்தமானவர்களை செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் அவரை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். அவரை குறித்து என் மகன், அப்புறம் நோத்தரை குறித்து சாட்சி கொடு, யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசன், என் உத்தமன், பொல்லாப்புக்கு விலைக்கு ஓடுகிறவன். அப்படி தேவன் யார் யார் அவரை முன் குறித்திருக்காரோ, யார் யார் பிரியமான செய்கிறாரோ அவரை குறித்தெல்லாம் தேவன் சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். பின்பு அவனை தள்ளி தாவீது அவருக்கு ராஜாவை ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அது மாத்திரமல்ல, அவர் இதற்கு ஏற்றவனாக கண்டார். ஏன்னா அவருக்கு பிரியமானதே செய்யும்படியாக இருக்கும். ஜோமன் இருக்கிறாரு. உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எனக்கு போதித்தரும் ஆண்டவர் என்று சொன்னார் பாருங்க. இப்ப அவருக்கு பிரியமானது தேவனே சாட்சி கொடுக்கிறார். எனக்கு சித்தமானவெல்லாம் அவன் செய்வான். அல்லேலூயா. தாவீது சித்தமானவெல்லாம் அவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தபோது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமாய் அவர் நடந்தார். தேவனுக்கு பிரியமாய் நடந்தபடினால தேவனோடு எந்தெந்த மனுஷன் சஞ்சரிக்கிறார்களோ, தேவனோடு எந்தெந்த பிள்ளைகள் உருவாடுகிறார்களோ அந்த பிள்ளையெல்லாம் தேவன் மகிமையில் எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் தானியேல் உங்களுக்கு நல்லா தெரியும். அவரும் கூட எனக்கு பிரியமான தானியேலே, நீ ஜெபிப்பதற்கு முன்பாக உன் வேண்டுதல் வந்து தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. அப்போ தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் அவர்களாக இருக்கிறார்கள். யார் யார் தேவனை நோக்கி உண்மை உத்தமத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவரை குறித்து தேவன் சொல்கிறார், எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று. அப்படி இப்போ இங்க பார்க்கும்போது ஈசாயின் குமாரனாகிய தாவீது எனக்கு சித்தமான எல்லாம் செய்வான். என்ன செய்வான்? சித்தமான எல்லாம். தேவன் ஒரு ஆலயத்தை கேட்கவே இல்லைங்க. ஆனா தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு அவனுக்குள்ள அந்த எண்ணம் எப்படி வந்தது? அதுக்கு முன்பா கூடாரங்களில் தானே தேவன் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். மோசேக்கு கொடுத்த சட்ட திட்டம் கூடாரங்கள் மூலமாக தானே அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்படியே வணங்கி கொண்டிருக்க வேளையில தான் ஏலியின் காலத்திலிருந்து தேவனுடைய உடன்படிக்கை கடத்தி பெலிஸ்தர் கொண்டு போய்விட்டார்கள். அந்த பெலிஸ்தர் கொண்டு போயிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை தான் இந்த தாவீது அங்கிருந்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அங்கிருந்து கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி அப்போதான் சொல்றாரு, நாமளோ நல்ல வீட்டுல குடியிருக்கிறோம், ஆனா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட முடியலையே, தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் சொல்றார், அப்பா நீ கட்ட மாட்ட, உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோனே கட்டுவான். அல்லேலூயா. இறுதியை பாருங்க, தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் கூடாரங்கள் ஆராதிக்கிறோமே, நம்ம நல்ல வீடுகளில் இருக்கிறோமே, ஆனால் தேவனுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், அவருக்காக ஒரு ஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று அவனுக்குள் இருந்த ஏக்கம் அதுதான். அதுதான் சொல்றாரு, தேவன் ஏற்றவரை கண்டேன், எனக்கு சித்தமானவெல்லாம் அவன் செய்வான் என்று அவரை குறித்து சாட்சி சொல்கிறார். அல்லேலூயா. தேவன் அவரை குறித்து சாட்சி சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த தாவீது தேவனுக்கு ஏற்றபடியே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சொன்னபடி எங்க போனாலும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போவார். யுத்தத்துக்கு போகும்போது, ஆண்டவரே நான் போகிறேன், அந்த யுத்தம் எனக்கு வாய்க்குமா வாய்க்காதா என்று ஜெபம் பண்ணிட்டு நீ போன்னு சொல்லும்போது, ஏசப்பா சொல்லும்போது அவர் கடந்து போவார். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது அப்போ ஜெபம் பண்ணி யுத்தத்துக்கு போனாலும் எதுக்கு போனாலும் எல்லாவற்றையும் செய்யறதுனால்தான் தேவன் சொல்கிறார், எனக்கு சித்தமானவரை செய்வேன். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கூட பார்ப்போம், அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார், தாவீதின் திறவுகோல் என்று சொல்லுகிறார், தாவீதின் சிங்காசனம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தாவீதை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அவரை போல நாமும் கூட உமக்கு பிரியமானதே நான் செய்ய வேண்டும் ஆண்டவர் என்று நாமும் கூட செலுப்போம். ஏனென்றால் அந்த கடைசி காலத்துல தேவனுக்கு பிரியமானது செய்ய ஜனங்கள்
மிகவும் மிகவும் சொற்பமாய் விட்டார்கள். சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுயமா தனக்காக ஒரு இடத்தை வாங்கி கொண்டோம், தனக்காக ஒரு ஸ்தலத்தை உருப்பண்டு தான் செய்துக்கிறார். தேவனுக்காக தொண்டு செய்கிற ஜனங்கள் இந்த நாட்கள் குறைந்து விட்டார்கள். கர்த்தருடைய பேர்கள் சொல்லிக்கொண்டு எவ்வளவு மாயமானங்கள், எவ்வளவு சஞ்சனங்கள், துருபதேசங்கள், துர்க்காரியங்கள், தேவன் விரும்பாத காரியமெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனா பேர் மட்டும் யாருடைய பேரு? கர்த்தருடைய பேர். கடவுளுடைய பேர் சொல்லிட்டு எவ்வளோ துன்மார்க்கமாக நடக்கிறாங்க. ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது, செய்தியில் கேட்கும்போது நம்ம தலை குனிகிற அளவுக்கு கிறிஸ்துவ பேர் என்ன பண்ணிடுறாங்க, கெடுத்து போடுறாங்க. ஒரு பெரிய ஊழிக்காரன்னு சொல்றாரு பொங்கல் வைக்கலான்னு கேள்விப்பட்டிருப்பேன். பெரிய ஊழிக்காரர் என்ன வைக்கலாமா? பொங்கல் வைக்கலாமா? பைபிள் இருக்குதான்னு எனக்கு தெரியல. பைபிளில் அர்ப்பின் பண்டிகை தான் இருக்கு. முதல் பலனை இடத்துல வந்து கர்த்தருக்கு செலுத்துன்னு தான் சொல்லுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொங்கல் வைக்கலாம், அது அர்ப்பின் பண்டிகை. பெரிய ஊழிக்காரங்க அவங்க, வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றுறாருங்க. அவரே சொல்லும் போது அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த கேலண்டர் இருக்கு பாருங்க, இந்த டேட்டு கிழிக்கிறவங்க அதில் பின்னாடி எல்லாரும் ஜாதகம் போட்டுக்கிறாங்க. ராகு காலம், யம கண்டம், நல்ல நேரம். அதில் பார்த்தா ஒரு லிஸ்ட்டில் வந்து கிறிஸ்துவ பண்டிகைன்னு இருக்கும், ஒரு பக்கம் முஸ்லீம்னு பண்டிகை இருக்கும், ஒரு பக்கம் இந்துக்களின் பண்டிகை. இந்துக்கள் பண்டிகை வரும்போது தான் போய் வருது, பொங்கல் வருது. ஏன் கிறிஸ்துவ பண்டிகை கவர்மெண்ட்டில் போய் மாற்றி முடியுமா அந்த ஊழிக்காரு? ஆனால் பிரசங்கம் மட்டும் பண்ணுறாரு. ஆனால் கலங்காது, போகாது, வராது. அது மாதிரி பிரசங்கம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவனுக்கு பிரியமானது செய்யணுமே, தேவனுக்கு பிரியமானது செய்ய வேண்டுமே. அப்படியானால் தேவனுக்கு பிரியமானது செய்யக்கூடாதபடி இந்த நாட்கள் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி நாமும் தேவனை உண்மையா ஆராதிக்கும் போது நம்மை கூட பார்த்து கர்த்தர் சொல்வார், எனக்கு பிரியமான பிள்ளை. நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு என்ன கொடுப்பாரு? பதில் கொடுப்பார். நம்ம மனசார அவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் போது சில காரியம் நம்மளுக்கே தேவன் அதை நன்மையாய் மாற்றுவது நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். நம்ம இருதயம் சந்தோஷப்படும். இன்றைக்கு நான் ஜெபித்து போன கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினோம். அப்போ நம்மோடு கூட யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் தேவன். அவருக்கு பிரியமானது நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மை காக்கிற தேவன். இந்த பூமியை என்னதான் நடந்தாலும் தேவனை உண்மையை தொழுகிற பிள்ளைகளை ஒரு சேதமும் அணுகாது. அல்லேலூயா. வேத சொல்லு எந்த ஒரு தீமையுமை அணுகாது. ஏனென்றால் தேவனுக்கு உண்மையார். அதான் சொல்ற சாத்ராக் மேஷாக். அது ஏனென்றால் தானியேல் சொல்றார், அது ஏனென்றால் உமக்கு முன்பாக நான் ஒன்றும் செய்யவில்லை. ராஜாவே, உமக்கு முன்பாக நான் ஒன்றும் செய்யவில்லை. தேவனுக்கு முன்பாக ஒன்றும் செய்ய, அதனால் என்ன ஒன்றும் சேதப்படுத்தலை. அப்படி தேவனுக்கு முன்பாக நம்ம இருக்கும்போது நம்ம ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆனால் மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்க தான் முடியும். இது சொன்னால் பிரதர், இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நம்ம ஜெபிக்க தான் முடியும். வேறு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே, அவங்க இருபத்து மாதம் இவங்க இருபத்து மாதம் சண்டையில் இருந்து தான் ஜெபிக்க முடியும். வேறு ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. எப்படி நாமும் கூட தேவனுக்கு பிரியமானது செய்வோம். அவருடைய சித்தத்தின்படி நாம் இந்த பூமியில் வாழ்வோம். கர்த்தருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தமிழ் வசனம் சொல்லிட்டாங்க.